வெட்னஸ்டே ஈவ்னிங் அடுத்த வாரத்துலருந்து நெறைய ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபங்ஷனால யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு என்ன சாரி கட்டலான்றது தான். பீரோல் ஃபுல்லா லைனா சாரி அடுக்கி வச்சிருந்தாலும், சாரி எல்லாம் பார்க்குறப்போ, இது பழைய மாடல் ஆயிட்டு, இதுக்கு ப்ளவுஸ் செட் ஆகாது. இந்த சாரி இப்ப தானே கட்டியிருந்தோம். இந்த மாரி தான் தோணும். எனக்கு புதுசா ஒரே ஒரு பட்டு சாரி மட்டும் வாங்கிக்கலான்ட்டு ஷாப்பிங் போயிருந்தோம் ஈவ்னிங் போல. இப்போ புதுசா வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெறைய காமிச்சாங்க. எனக்கு குர்த்தியாவது பார்த்ததும் சீக்கிரமா புடிச்சிரும், எடுத்துருவேன். சாரிக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப நேரம் வந்து அவங்களும் பொறுமையா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு காட்டன் சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, தசர் சில்க்கு அந்த மாரி சாரி எல்லாம் பார்த்தேன். அதுக்கடுத்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாமே வந்து ப்ளூ வித் மெரூன், ப்ளூ வித் பிங்க் இந்த கலர் தான் எனக்கு புடிச்ச மாரி இருந்தது. ஒரு 3 இத சூஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டா 1 ஃபைனல் பண்ணி வாங்கியாச்சு. இப்போ ஒரு 3 நாளாவே எனக்கு பல்லு வலி, கன்னம் நல்லா வீங்கிடுச்சு. அதனால தான் மாஸ்க் போட்டு போயிருந்தேன். விஸ்டம் டூத் இருக்குல்ல, அது இப்ப தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. வலியும் தாங்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரிமூவ் பண்ண சொல்லிருவாங்களோன்னும் பயமா இருக்கு. உங்களுக்கு விஸ்டம் டூத் வளர்ந்தப்போ அத ரிமூவ் பண்ணிட்டீங்களா? இல்ல கொஞ்ச நாளே அந்த பெயின் எல்லாம் சரியாயிட்டான்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.